ஹாய் நண்பர் நண்பீஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்கு போகணும், ஆனால் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலையேன்ட்டு கவலை இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கான செம குட் நியூஸ் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ ஆசிரியர்களுக்கான பணி விதிகளில் ஒரு மெகா மாற்றத்தை செஞ்சுருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி ப்ரமோஷனுக்கு டெட் எக்ஸாம் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் தொடக்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அது என்னென்ன அப்டேட்ஸு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களாக தங்களுடைய பதவி உயர்வுக்காகவும் பணி விதிகளை மாற்றம் வேணும்ட்டு தொடர்ந்து பல கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கிட்ட வச்சுட்டு வந்தாங்க. குறிப்பாக பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அடுத்த பதவியான தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கோ இல்லை முதுகலை ஆசிரியர் பொறுப்புக்கோ போகணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும்னு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முட்டுக்கட்டியாக இருந்துச்சு. இது பல ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துச்சு சொல்லலாம். இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளையும் அவங்களுடைய பணி சார்ந்த தேவைகளையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இப்போ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான பணி விதிமுறைகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செஞ்சு அதை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு இதழில் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கெசட்டில் வெளிவந்திருக்கு. இதில் வந்திருக்க 2 முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னா, முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமில் இருந்து விலக்கு. இனிமேல் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், அதாவது ஹையர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், முதுகலை ஆசிரியர், பிஜி டீச்சர்ஸ் ஆகிய பதவிகளுக்கு பதவி உயர்வு பெறணும்னா டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. டெட் எக்ஸாமில் இருந்து அதிகாரப்பூர்வமாக முழுமையான விலக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பதவி உயர்வுக்காக பல வருஷமாக காத்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். இரண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா 18% ஸ்பெஷல் கோட்டா. இது தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கான சூப்பரான அறிவிப்பு. தொடக்க கல்வித்துறையில் தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களாக வேலை பார்க்குறவங்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்படும் போது அதில் 18% இடங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிச்சிருக்காங்க. ரிசர்வேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த 18% ஒதுக்கீடுன்றது சும்மா கிடைக்கலங்க. பல ஆசிரியர் சங்கங்கள்லாம் கடந்த பல வருஷமாக தொடர்ச்சியாக அரசாங்கத்திட்ட வலியுறுத்தி வந்த ஒரு முக்கியமான கோரிக்கை இது. தொடக்கல்வித்துறையில் இருக்கிற திறமையான ஆசிரியர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையில் சமமான வாய்ப்புகள் கிடைக்கணுன்றதுக்காக நல்ல நோக்கத்துக்காக தமிழ்நாடு அரசு இப்போ இந்த அதிரடியான ஒரு திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர்களே, தமிழ்நாடு அரசுடைய இந்த புதிய பணி விதிமுறை மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரொமோஷனுக்கு டெட் எக்ஸாம் ரத்து பண்ணது ஆகட்டும், இல்லை 18% ரிசர்வேஷன் ஆகட்டும், இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.